பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பாறை மற்றும் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நேற்று தேனி மாவட்டத்திற்கு மஞ்சள் நிற மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 10 மணி வரை சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளாறு அணையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக 2 அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. சோத்துப்பாறை அணையின் முழு கொள்ளளவான 126.28 அடியில் ஒரே நாளில் 115.12 அடியில் இருந்த நீர்மட்டம் 5 அடி உயர்ந்து 120.37 அடியாக உயர்ந்துள்ளது. அதேபோன்று மஞ்சளாறு அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் அணையின் நீர்மட்டம் 44 அடியாக இருந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 46 அடியாக உயர்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலாற்றில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவில் முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. மேலும் திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்து உயர்ந்து வருகிறது. அருவியின் கீழ்ப்பகுதியில் உள்ள லிங்கேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவி மற்றும் கோவில் பகுதிக்கு பொதுமக்கள் செல்லாமல் தடுக்க காவல்துறை மற்றும் வனத்துறை ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் புகழ்பெற்ற திருவிழாவான அருள்மிகு கரூர் மாரியம்மன் திருக்கோயில் வைகாசி திருவிழா முதல் நாளான கம்பம் நடும் விழா இம்மாதம் 12ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பூச்சொரித்தல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு 48 அம்மன் தேர் வீதி உலா வலம் வந்த நிலையில் பக்தர்கள் வழி நெடுகிலும் அம்மனுக்கு தேங்காய் பழம் உடைத்து வரவேற்றனர். பூத்தட்டு திருவிழாவிற்கு கொங்கு மண்டலத்தில் நாமக்கல், சேலம், கோவை, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் இருந்து சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டனர். இதனையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் பிரபாகர் பாதுகாப்பு பணிகளை மேற்பார்வையிட்டார். பாதுகாப்பு பணியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். பொன்னேரியில் இளைஞர் ஒருவரின் திருமணத்திற்காக வைக்கப்பட்ட பேனர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பழைய பேருந்து நிலையம் அருகே திருமண பேனர் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதில் பொன்னேரியில் பரபரப்பு, வாலிபர் கைது என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. அதேபோன்று கைதானவர் மணமகன் எனவும் கைது செய்யப்பட்டவர் மணமகள் எனவும் குற்றம் பெண்ணின் மனதை திருடியதற்காக தீர்ப்பு 3 முடிச்சு தீர்ப்பு வழங்கியவர்கள், சாட்சிகள் என நண்பர்களின் புகைப்படம் அந்த பேனரில் இடம்பெற்றுள்ளது. இந்த பேனர் முக்கிய சந்திப்பான பழைய பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டுள்ளதால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. கடலூர் வில்வராயன் நத்தம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அரவான் புறப்பாடு, வீராட பர்வம், பாரத சொற்பொழிவு, வீர மாங்காளி புறப்பாடு உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தீமிதி திருவிழாவை முன்னிட்டு குண்டம் ஏற்றப்பட்டு திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.